அடுத்த சர்ச்சை வீடியோவாக வெடித்தது. மேரி அட்லின் போட்ட வீடியோதான் படு வைரல். கடைசிதான் ட்விஸ்டே. சீமானை ஒருங்கிணைப்பாளராக பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சியில் பல இளைஞர்கள் நிர்வாகிகளாக உள்ளனர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் தமிழர் கட்சிக்கும் சர்ச்சைக்கும் அதிக பொருத்தம் இருப்பது போன்று ஒவ்வொரு சர்ச்சைகளில் புதிதாக சிக்கிக்கொள்ளும். அதாவது, கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானே ஒரு பெரும் சர்ச்சையில் சிக்கி பெரும் பேசுபொருளாகவும் மாறினார். பல விமர்சனங்களை சந்தித்த இவர் சம்பந்தப்பட்ட விவகாரம் தற்பொழுது தணிந்துள்ள நிலையில் மற்றும் ஒரு சர்ச்சையில் நாம் தமிழர் கட்சி சிக்கியுள்ளது. முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் பெண் நிர்வாகியான மேரி என்பவர் நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியாக இருந்தார். சமூக வலைதளத்தில் படு ஆக்டிவாக இருக்கும் மேரி அட்லி நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமான வீடியோக்களை பதிவிட்டு மற்ற கட்சிகளை எதிர்த்தும் பதிவுகளை இட்டு வருவார். சீமானை குறித்து பலவாறு புகழ்ந்து பேசும் நாம் தமிழர் கட்சிக்காக கடுமையாக உழைக்கும் பெண் நிர்வாகி என்ற பெயரை எடுத்த மேரி அட்லின் ஒரு தகவலை வெளியிட்டுள்ளார். அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோ பதிவில், நான் மேரி அட்லின், கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்காடு சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற வேட்பாளராக இருந்த நான் கடந்த 2 நாட்களாக கன்னியாகுமரி உள்ளிட்டு பல பகுதிகளில் நான் பேசிய வீடியோ ஒன்று அதிகமாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைக்கும் ஒரு பெண் குமுறல் என்று பல வீடியோக்கள் பதியப்படுகிறது. ஆனால் இங்கு எந்த ஒரு குமுறலும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த திருட்டு திராவிட கழக கட்சியினரோ காங்கிரஸ் கட்சியினரோ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்திலேயே 1000 சிக்கல்கள், கருத்து முரண்கள் இருக்கும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுக்குள்ளும் எல்லா இடங்களிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் தளத்தில் 3வது இடத்தில் இருக்கும் ஒரு கட்சி வளர்ந்து வரும் கட்சி என்ற பொழுது அங்கும் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட சிக்கல்கள் யதார்த்தமாகவே இருக்கும். அதனை எங்கள் நிர்வாகிகள் சார்ந்து நாங்களே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் பேசிய சில வீடியோக்களின் சில குறிப்பிட்ட பதிவுகளை மட்டும் எடுத்து வேறு விதமாக பதிவிடுகிறார்கள். நான் பேசிய முழு வீடியோ பதிவும் எங்குமே வெளியாகப்படவில்லை. முழு காணொளியை நீங்கள் கேட்டால்தான் முழு கதை என்ன என்பது உங்களுக்கு புரியும். அதனால் சிக்கல்கள் எல்லா இடத்திலும் இருக்கும். அதை நாங்களே பேசி சரி செய்து கொள்கிறோம் என்று ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டதோடு, மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் என்று இணைந்த மகிழ்ச்சியான தருணம் என்ற ஒரு பதிவையும் பதிவிட்டுள்ளார். அதாவது, நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்துள்ள மேரி அட்லின் அதற்கான காரணத்தையும் வீடியோ பதிவாக வெளியிட்டு பாஜகவில் இணைந்ததை தெரிவித்துள்ளார். இப்படி நாம் தமிழர் கட்சியில் இருந்து பெண்கள் தொடர்பான சர்ச்சைகள் அதிகரித்து வருவதும், அதனால் பெண் நிர்வாகிகள் அக்கட்சியை விட்டு விலகி வருவதும் அதிகமாகி வருவதால் நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவோ என்ற விமர்சனமும் தற்பொழுது எழுந்துள்ளது. திமுக ஆச்சரியம் என்கின்ற வார்த்தைக்கு பேச்சே கிடையாது. யாரு கள்ளச்சாராயம் காய்ச்சது பாத்தீங்கன்னா, இந்த திண்டிவனத்தினுடைய ஒரு அம்மா வார்டு கவுன்சிலர், அவருடைய கணவர் மருவூர் ராஜா தான் கள்ளச்சாராயம் காய்ச்சனது. இந்த ஊருக்காரரு, அவருடைய மனைவி வார்டு கவுன்சிலர் கள்ளச்சாராயம் காய்ச்சி. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னாங்க ஐயா, ஒரு திமுக நிர்வாகி இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சினது அவர் தான் ஊரா கொடுக்கிறார். காவல்துறை தன்னை கைது செய்ய விடுமோ என்கின்ற அச்சத்துல யாரெல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சாங்களோ அவங்களோட குரூப்பா போய் அவர் ஒரு படுக்கையில படுத்துக்கிட்டார். திமுக அரசு விட்டு வைக்குமா? யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ அவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரண தொகை. உங்களுடைய அரசு மருத்துவமனையில யாரு கள்ளச்சாராயத்தை வித்தாங்களோ காவல்துறை கைது செய்து விடுவார்கள் என்று அரசு மருத்துவமனையில ஒரு பெட்டில் அவரும் போய் படுத்துக்கிட்டாரு. 50,000 ரூபாய் கொடுத்தார்கள் நிவாரண தொகையா. இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இவர்கள் எல்லாம் சண்டை போட்டு, எப்படியா கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு வெகுமதி கொடுப்பீங்கன்னு கேட்ட பிறகு மருத்துவமனையிலே கைது செய்த அவலத்தை இங்கே பார்த்தோம் ஐயா. இதுல ஆச்சரியம் பாருங்க, கள்ளச்சாராயம் அருந்தி யார் இறந்து போனாங்களோ 10 லட்சம் ரூபாய் அரசு அவர்களுக்கு தொகை கொடுத்தாங்க. 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் தப்புன்னு சொல்லிங்க ஐயா. இறந்துட்டாங்க, கணவன் இறந்துட்டாங்க, வீட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க. கள்ளச்சாராயம் குடித்தது தவறு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தை அனுமதித்தது திமுக அரசு என்று சொல்ல வேண்டும். 10 லட்சம் ரூபாய். ஆனா இதே தமிழகத்துல சென்னையில வெள்ளம் வந்துச்சுங்க ஐயா. வெள்ளத்துல யாராச்சும் சிக்கி இறந்தாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எவ்வளவு நிவாரண தொகை கொடுத்தாங்கன்னா 5 லட்சம். கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தா 10 லட்சம். ஆனா சென்னை வெள்ளத்துல இறந்தா 5 லட்சம்.